ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதிர் இன்னைக்கு பேசினது ரொம்ப ரொம்ப சரி. பாண்டியனுக்கு இதுதான் ஒரு சரியான பாடம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கதிர் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட மூக்கை உடைக்கிற மாதிரி அவர் கரெக்டாகவே இன்றைக்கி பேசிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லியாகணும். கதிர் பேசினது ரொம்ப ரொம்ப கரெக்டு தான். ராஜிக்கு எப்போவுமே அவர் உறுதுணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இன்றைக்கி பார்த்திங்கன்னா முழுமையாக அவர் ராஜிக்கு கொடுத்துருக்காருங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. தன்னுடைய அப்பாவுக்கு அவர் மேலே சும்மாவே ஒரு நல்ல அபிப்பிராயமே கிடையாது. இருந்தாலும் ராஜிக்காக அவர் என்ன பண்ணாருன்னா இன்றைக்கி பறிஞ்சு பேசினார். அவர் பாண்டியன் ஸ்ட்ரிக்டாகவே சொன்னார், இங்கே பாருமா, நீ போலீஸாலாம் ஆக வேண்டாம், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. ஏன்னா போலீஸ் வேலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று, அதை லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பொண்ணுங்களை பாண்டியன் என்ன பண்ணார் அப்படின்னா, பொண்ணுங்கள் இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் பண்ண முடியும், இதெல்லாம் பொண்ணுங்களால் செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி அவர் அவருடைய இடத்துலேருந்து சொன்னார். அவர் சொன்னதுக்கு அர்த்தம் பொண்ணுங்கன்னா இவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லலை. அவர் சொன்ன மீனிங் என்ன அப்படின்னா, எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படணும், இப்போ திருவிழா பந்தகோஸ்த் அப்படின்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் நிற்க வைப்பாங்க, அப்படியெல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் தான் அவர் சொன்னார். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு தானே நாங்கள் பண்ணுறோம், போலீஸ் வேலைனாலே இதெல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவள் ஆசைப்பட்றா, ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதில் தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்படி உங்களுக்கு நாங்கள் இங்கே இருந்து போலீஸ் ஆகிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணிடுறோம், வீட்டை விட்டு வெளியில் போயிடுறோம், வெளியில் போய் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ பாண்டியன் ரொம்பவே கஷ்டத்தில் சோகத்தில் இருக்கிறாரு. இப்போது கோமதி போய் பேசுகிறாங்க நம்ம கதிர்கிட்ட. இங்கே பாரு கதிர், நீ பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்பாவுடைய பேச்சை கேட்டால் தான் என்னடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்னம்மா கேட்கல, நான் அவரை எப்படின்னு எதிர்த்து பேசினேன், அவளுக்குன்னு ஒரு கனவு இருக்குது, அந்த கனவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கன்னு தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு கோமதி இங்கே பாருடா, கனவை மதிக்காமலாம் இல்லை, மாமா என்ன வேலைக்கே போக வேண்டாம்னா சொல்கிறார், அப்பா அவர் சொல்கிறது ஒன்று தான், கஷ்டப்படுற மாதிரி எதுக்கு வேலைக்கு போகணும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வேறு ஏதாவது வேலைக்கு, மீனா மாதிரி படித்து முடித்ததுக்கப்புறம் வேறு ஒரு வேலைக்கு, நல்ல வேலை கவர்மெண்ட் வேலையாக போங்கன்னு தானே சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருமா, அதுவும் கவர்மெண்ட் வேலை தான், நல்ல வேலை தான், அவளுக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதுதான் அவளுடைய கனவு அப்படின்னா அதை தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போது ராஜி உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, அதாவது நம்ம எல்லோரும் எதிர்த்து அப்படி பண்ணணுமா, பேசாமல் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு கதிர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீ உன்னோட கண்ணை மூடி யோசிச்சு பாரு, நீ என்ன ஆகணும்னு நீ ஆசைப்பட்ட, அதை உன்னால் விட்டு கொடுக்க முடியுமா, இல்லை நீ போலீஸ் ஆகணும்னு தான் இன்னும் உன் மனசு தேடுதா அப்படின்ற விஷயங்களை நீ உனக்குள்ளே ஒரு கேள்வியாக கேட்டுப்பார். அந்த கேள்விக்கு உன்னுடைய மனசு என்ன பதில் சொல்லுதோ அதை நீ கேளு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றை வற்புறுத்த மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. இப்போது ராஜி கண்ணை மூடி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்க போலீஸ் ஆகணும் அப்படின்றது தான் தோணுது. இப்போ கண்ணை திறந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க, இல்லை நான் போலீஸ் தான் ஆவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, உனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உறுதுணையாக இருப்பேன், உன்னை நான் நல்லா பார்த்துக்குவேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வர விடாமல் பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு அப்படின்ற மாதிரி இந்த பொறுப்பு எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கிறாரு. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ ராஜி கதிர் மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு சூழ்நிலையில் கூட ஒரு கணவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் நினப்பாங்க. ஸோ அதை இன்றைக்கி கதிர் ரொம்ப அழகாக நிறைவேற்றினார். ஸோ இது ராஜியோடைய மனசு ரொம்பவே குளிர வச்சிருது. அவங்க ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. அப்போது ராஜி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. இப்போது மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எதிர்க்க வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுடைய மனசு முழுக்க கதிரை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ மீனா கேட்குறாங்க, இவ என்ன எங்கே பார்க்குறா, எதை பற்றி யோசிக்கிறா, அப்படி எதையும் பார்த்த மாதிரியும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அவங்க ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ராஜிக்கிட்ட கேட்காங்க, ஏம்மா ராஜி, ராஜி நீ எங்கே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, என்ன உனக்கு ரொம்ப சந்தோஷமோ, உன் ஆள் இன்னைக்கு உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, அதனால் உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோ அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அவங்க சிரித்த முகமாகவே இருக்கிறாங்க. அவன் உனக்காக எந்த அளவுக்கு பறிஞ்சு பேசுகிறான் பார்த்தியா, எந்த ஒரு ஹஸ்பண்டும் தன்னுடைய ஒய்ஃப்காக இவ்வளோ தூரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்களா
அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி தான். பட் அவர் வந்து கதிர் வந்து உனக்காக எவ்வளோ தூரம்னாலும் வருவேன், உன் கூடவே உறுதுணையாக நிற்பேன் அப்படின்றதுல ரொம்ப கரெக்டாக இருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ராஜி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ராஜி ரொம்பவே சைலண்ட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன நீ இன்னைக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னா உனக்கு வந்துட்டு அவர் மேலே லவ் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. என்னது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. LOVE லவ், அதை தான் கேட்குறேன், வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு அதெல்லாம் இல்லைன்னு எப்போவுமே சொல்கிற ராஜி இன்னைக்கு எதுவுமே சொல்லலை, சிரிச்ச முகமாக இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே மீனாவுக்கு சிரிப்பு அடக்க முடியல. என்னடி எப்போ பார்த்தாலும் என்ன சொன்னாலும் ஐயோ அதெல்லாம் இல்லைக்கா, போங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசனமெல்லாம் பேசுவேன், இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னா உனக்குள்ளே லவ் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ராஜி கடைசி வரைக்கும் எந்த பதிலையும் சொல்லலை. அவங்க சிரிச்ச முகமாக மட்டும்தான் இருக்கிறாங்க. சிரிச்சுட்டு அங்கேருந்து வெக்கப்பட்டு ஓடிடுறாங்க. இப்போ மீனா அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க, இவ லவ் பண்ணுறேன்னு சொல்லலை, ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அப்படின்னா இவளுக்குள்ளே லவ் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கணம் யோசிக்கிறாங்க. அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கதிர் அண்ட் ராஜி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் ஸ்டோரி உருவாக போகுது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க தான் வந்துட்டு இந்த சீரியலோடைய ஒரு நல்ல ஒரு லவ்லி பேராக இருக்க போகிறாங்க இதுக்கப்புறம் வர சீன்ஸில் எல்லாத்துலேயுமே. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு மீனா செந்தில் இவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே லவ்லி கப்பிள்ஸ் தான். அப்படின்றதுனால புதுசாக அவங்கக்கிட்ட வந்துட்டு அவங்க லவ் பேராக காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இவங்கக்கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க இப்போ தான் அதாவது விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணி குடும்பத்துக்காக கல்யாணம் பண்ணி ராஜியோடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க குடும்பத்தோடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கதிர் வந்துட்டு கல்யாணம் பண்ணார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது அவ்வளோ பிரச்சனைகளோடு தான் தொடங்கினாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜியோடைய அத்தனை உணர்வுகளுக்கும் கதிர் வந்துட்டு மதிப்பு கொடுக்குறாரு. அவங்களோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கதிர் வந்துட்டு கூட இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நமக்கே என்ன ஆகுது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக தாங்க இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு கண்டிப்பாக எப்படியாவது என்ன பண்ணணும், சீக்கிரமாக இவங்க சேரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசையும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது சுத்தமாகவே புரியலங்க. ஏன்னா எப்படி இவங்கள வந்து சேர்த்து வைக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். பட் வந்து சீக்கிரமாகவே இவங்கள வந்துட்டு பேர் ஆக்கிடுவாங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து ராஜிக்கு வந்து அவங்களுடைய ஆசையை எப்போ அவங்களுடைய உணர்வுகளுக்கு இந்த அளவுக்கு கதிர் வந்து மரியாதை கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்ச அந்த கணமே பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ராஜி. ஸோ இப்போ ராஜியோடைய மனசு முழுக்க கதிர் மட்டும்தான் இருக்கிறாரு. கதிரை மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, உண்மையாகவே லவ் பண்ணுறாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கதிர் தான் எல்லாமே அப்படின்னு இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. ஸோ இப்போ கதிர்க்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு ராஜி வந்துட்டாங்க. ஸோ ராஜி வந்து எப்படியா இருந்தாலும் கதிர் என்ன பண்ண தான் போகிறாங்க, ஏற்றுக்க தான் போகிறாங்க. இப்போ இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் சீக்கிரமாகவே இவங்களுக்கு ஒரு அழகான லவ் ஜேர்னி ஆரம்பிக்க போகுது. இதனுடைய அடிப்படை யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனா தான். ஏன்னா மீனா தான் எல்லா விஷயங்களும் என்ன பண்ணுறாங்க, முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க. ராஜிக்கு முன்னாடியே வந்துட்டு மீனா தான் என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு இவங்களுடைய லவ் ஸ்டோரியில் மீனாவுக்கு வந்து ஒரு அதிகப்படியான பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியாக்கணும். இன்னும் கதிர் எப்போ வந்துட்டு அவருடைய லவ்வை ரியலைஸ் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. அந்த ஒரு தருணங்களையும் பார்க்குறதுக்காக நம்ம ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறோம். சரி, இப்போ இவங்களாம் முடிவு பண்ண வரைக்கும் ஓகே. இன்னும் பாண்டியன் என்னென்ன பிரச்சனைகள் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் தாங்க பார்க்க போகிறோம். சரி, ஓகே. எது எப்படி இருந்தாலும் பாண்டியன் மாறுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறுவார். பட் அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவர் வந்துட்டு ரொம்பவும் நல்ல மனுஷன்தான். பட் அவர்கிட்ட சொல்லாமல் அவருக்கு தெரியாமல் எந்த விஷயங்கள் பண்ணாலும் அவருக்கு பிடிக்காது அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இருந்தாலும் இவங்க வந்து தெரிஞ்ச இந்த விஷயங்களை பண்ணுறது தான் பாண்டியனால் தாங்கிக்கவே முடியல. அதனால தான் அவரும் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுறாரு, ரொம்பவும் கோவப்படுறாரு. ஸோ இதெல்லாத்தையுமே இவங்க வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பாண்டியனும் அவர் மாற்றிக்குவார் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லைங்க. ஸோ பாண்டியன் எப்படி மாற போகிறாரு, என்ன பண்ண போகிறாரு
அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்து வர வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3 பேத்தில் யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த சீரியலில் ரொம்பவும் பிடிச்ச பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் அண்ட் ராஜி. இவங்க 2 பேரும் தாங்க. இவங்க 2 பேருக்காகவும் தான் சீரியலே பார்க்குறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுவும் இப்போலாம் பார்த்திங்கன்னா முரட்டு கொத்தாக கொத்திக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி நம்ம சீரியல் பார்க்குறோம் அப்படின்னா அது யாருக்காக? அவங்களுக்காக மட்டும்தாங்க. அதுவும் இப்போ தான் கொஞ்சம் அந்த பழனியுடைய கல்யாண விஷயங்களை தாண்டி இவங்க பண்ணதில் வந்துட்டு சீரியல்லாம் அந்தளவுக்கு இப்போதைக்கு எதுவும் பரபரப்பாக இல்லை. ஸோ ரொம்பவும் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நமக்கே சீரியல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இருந்தாலும் ஒருத்தருக்காக மட்டும்தான்ப்பா நான் இந்த ஷோவே பார்க்குறேன் அப்படின்னா அது உங்களுக்கு யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாகவே கதிர் அண்ட் ராஜி இவங்க 2 பேருடைய பேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அது மாதிரி யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசில் இருக்கோ அவங்களுக்காக மட்டும் இந்த சீரியலை பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெரி வெரி தேங்க்யூ.